ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சிஏ ஸ்பாட். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டட், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம லிமிட்டேஷன்ஸ்க்கு போகலாம். பிஃபோர் தட், எத்தனை லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலி 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. என்ன 4 பாயிண்ட்ஸ்னால், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட் என்விரான்மெண்ட், டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், தென் காஸ்ட்லி ப்ராசஸ், டிஃபிகல்ட் டு எஸ்டிமேட் காம்படிட்டர்ஸ் ரெஸ்பான்சிவ்னஸ். இந்த டாபிக் எல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறோம். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் வேர்ல்டில் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலே சக்ஸஸ் கேரண்டீடுன்னெலாம் அர்த்தம் கிடையாது. பிகாஸ் ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் நமக்கு நிறையா அன்எக்ஸ்பெக்டடாக ப்ராப்ளம்ஸ் வரும். அதே மாதிரி மார்க்கெட் சடனாக சேஞ்ச் ஆகும். காம்படிட்டர்ஸ் நிறைய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அவங்க நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க, இல்லை நியூ காம்படிட்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க நம்ம இருக்கிற அதே இண்டஸ்ட்ரியில். கஸ்டமரோட பிஹேவியர் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சர்டைன் லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் பெனிஃபிட்ஸ் ஆர் அட்வான்டேஜஸும் இருக்குது, அட் த சேம் டைம் லிமிட்டேஷன்ஸும் இருக்குது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம், டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அலாங் வித் எக்ஸாம்பிள். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட் என்விரான்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட் என்விரான்மெண்ட்டில் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. The environment is highly complex and turbulent. It is difficult to predict the future accurately. Wrong assumptions can jeopardize strategic plans. External factors like customers, suppliers, policies, technology changes can impact the business heavily. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கம்பெனி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பட் எக்ஸாக்டாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஈவிலாம் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற நீட் பேஸ் பண்ணி அண்ட் ஃப்யூச்சர் ஓரியன்டாக நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோம். பிகாஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும் நம்ம பாஸ்ட் 2-3 வீடியோஸில் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அது என்ன ஃபேக்டர்ஸ்லலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு யோசித்தோன்னா, ஒரு 3 to 5 ஃபேக்டர்ஸ் பேசிக்கான ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது பேன் பண்ணுறோம், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. இல்லை டாக்ஸேஷனில் நிறைய ரூல்ஸ் கொண்டு வருவாங்க, ஸ்ட்ரிக்ட் டாக்ஸேஷன்லாம் இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளையன்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபியூயல் ப்ரைஸஸ் சேஞ்சஸ் கொடுக்குறனால கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸே மாற ஆரம்பிச்சிடும். டெக்னாலஜி சேஞ்ச் நிறையா வந்துடும், லைக் ஏஐ. அதுக்கப்புறம் குளோபல் ஈவெண்ட்ஸ்க்கான சேஞ்சஸும் நிறையாவே இதனால் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் கொடுக்கும். இதெல்லாம் கம்பெனி ஸ்ட்ராட்டஜியாகவே அஃபெக்ட் பண்ணும். கம்பெனி என்ன தான் பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜிக் வச்சுருந்தாலுமே அதையே இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இம்பேக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போது அந்த வகையில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏர்லைன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, ஒன் ஆஃப் தி ஏர்லைன் இண்டஸ்ட்ரி தான் இண்டிகோ. டில் நோ இட் இஸ் வெரி மச் ஃபேமஸ். இண்டிகோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஏர்லைன்ஸில் ஒன்று. கம்பெனி லேட்டர் அக்ரெசிவாக ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்ரெசிவாக என்ன எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாங்க. இன்டர்நேஷ்னல் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணாங்க. நியூ கிராஃப்ட் ஆர்டர் பண்ணாங்க, புது ஏர்க்ராஃப்ட் எல்லாமே. ஃப்யூச்சரில் பேசஞ்சர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத இண்டிகோ ஏர்லைன்ஸ் எஸ்டிமேட் பண்ணாங்க. எல்லாம் ஓகே, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருந்தது. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏர் ட்ராவல் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அட் த சேம் டைம் டூரிசமும் நிறையா இன்க்ரீஸ் ஆச்சு. பிஸ்னஸ் ட்ராவலும் ஸ்ட்ராங் ஆச்சு. நிறைய ஹோட்டல்ஸ் கூட டூரிசம் வரும்போது நிறைய ஹோட்டல்ஸ் கூடலாம் டைப் பண்ணாங்க இண்டிகோ ஏர்லைன்ஸ். இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் சடன்லி என்ன ஆயிடுச்சுன்னா, கோவிட் பேண்டமிக்னு ஒன்று வந்தது. COVID-19
காஸ்ட் ஹியூஜ் லாஸஸ். ஏன்னா பேண்டமிக் வந்த டைமில் கவர்மெண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீன்ஸ் ஃப்ளைட் கேன்சல் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க, பேசஞ்சர் மூமெண்ட் எல்லாமே ரெடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயும் ஃபியூவல் ப்ரைஸஸ்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபியூவல்லாம் வந்து ஏர்லைன்ஸ்க்குலாம் வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டே நிறையா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ திங்க் பண்ணுங்கள், கம்பெனி ஆல்ரெடி ஏர்க்ராஃப்ட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பிஸ்னஸை வந்து ஏர்லைன்ஸ் பெருசாக நம்ம டெவலப் பண்ண போகிறோம், நியூ ரூட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், நிறைய பேசஞ்சர் பறப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ண டைமில் கோவிட் வந்துச்சு. ஸோ நிறையா வந்து ஏர்க்ராஃப்டெல்லாம் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆப்ரேஷன் காஸ்ட்டும் ஹையாக இருந்தது. இது எல்லாம் ஓகே, பட் பேசஞ்சர் இல்லையே. அப்போ என்ன ஆகும்? ரிசல்ட் வந்து பெரிய ஹியூஜ் லாஸாக தான் கொண்டு போய் விட்டது. அப்போது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னா என்ன? கோவிட்-19. பிகாஸ் ஆஃப் கோவிட்-19 கவர்மெண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலன்ஸ் என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் வி கேன் ப்ரிப்பேர் ஃபார் தட் அண்ட் வி கேன் அடாப்ட் டு தட். அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம லெசன் என்ன எடுத்துக்கணுன்னா, என்விரான்மெண்ட் நம்ம ப்ரெடிக்ஷன் விட ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஈவன் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி கூட எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது. பட் நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இது எப்படின்னா, நீங்கள் வந்து இன்னொரு வேளை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் பர்த்டேக்கு வந்து ஃபேமிலியாக வெளியே போய் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணுவீங்க. கேக்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்க, ட்ரெஸ் எல்லாம் ரெடி, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்வைட் பண்ணிட்டீங்க. ஆனால் ஈவினிங்கில் ஹெவி ரெயின் வருது. அப்போது என்டையர் ஸ்ட்ராட்டஜியுமே கொலாப்ஸ் ஆகும் இல்லையா? சேம் சிச்சுவேஷன் பிஸ்னஸ்லேயும் எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க, பக்கா ஸ்ட்ராட்டஜி இருக்கும் எல்லாமே. பட் என்ன பண்ணுறது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நிறைய இம்பேக்டும் இருக்குது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன். செகண்ட் லிமிட்டேஷன் அப்படின்னா டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இந்த டைம் கன்சியூமிங் ப்ராசஸில் என்னென்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். Excess time spent on planning and discussion may delay the action. It may slow down day-to-day operations. Over planning can lead to paralysis by analysis. இந்த மீனிங் என்ன அப்படின்னா, லைக் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் கம்பெனிஸ் வந்து நிறைய அமௌண்ட்டு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அமௌண்ட்டுன்னு சொல்கிறது கேஷ் இல்லை, டைமை சொல்கிறேன். டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எதுலலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறேன்ற பேரில் ரிசர்ச்சில், மீட்டிங்ஸு, புது ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதுக்கான மீட்டிங்ஸு, டிஸ்கஷன், இது எல்லாமே நடக்கும். அது ரிலேட்டடாக பிளானிங் பண்ணுவாங்க, அதை ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இப்போ புதுசாக இந்த ப்ராடக்ட் கொண்டு வரோன்னா அதோட டிமாண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து நிறையா ஃபோர்காஸ்டிங் பண்ணுவாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு. அப்போது இதில் பிளானிங் இம்பார்ட்டண்ட் தான். பட் டூ மச் பிளானிங் என்ன ஆகும்னா, நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிலே பண்ணும். பிளானிங் மட்டுமே பண்ணிகிட்டே இருந்தால் அதிலே தான் டைம் போகுமே தவிர நம்மளால் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது. இப்போது இதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து மாருதி சுசுகி இருக்காங்க. இந்த மாருதி சுசுகி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பெண்ட் இயர்ஸ் ஸ்டடிங் த இவி மார்க்கெட் அண்ட் பிளானிங். மாருதி சுசுக்கியில் பெட்ரோல் அண்ட் ஸ்மால் கார் செக்மெண்ட் வந்து நிறையாவே அதில் அவங்க ரொம்ப பெரிய கிங்காக இருந்தாங்க. பட் எப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக க்ரோ ஆகிற போது மெனி நியூ கம்பெனிஸ் வந்து உள்ளே என்டர் ஆகிட்டாங்க இவி ஸ்டார்ட் ஆகணுன்னே. அப்போ மாருதி என்ன பண்ணிட்டாங்க, கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸை அனலைஸ் பண்ணாங்க, பேட்ரி டெக்னாலஜியெல்லாம் ஸ்டடி பண்ணாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து எவாலுவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இவி மார்க்கெட் ஃப்யூச்சரை வந்து டீப்பாக ரிசர்ச் பண்ணாங்க. கம்பெனி கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணும். இப்போது நிறைய வந்து பிளானிங், மாருதி சுசுக்கியும் வந்து ஈவிலாம் பண்ணணுன்றது பிளான் பண்ணிகிட்டே மட்டும்தான் இருந்தாங்களே தவிர அதை எக்ஸிக்யூஷனுக்குள்ளே கொண்டு வரல. அவங்க எக்ஸிக்யூஷன் கொண்டு வரதுக்குள்ளே நிறையா மற்ற கம்பெனிஸ் வந்து இவி உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. டாட்டாலே பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எக்ஸிக்யூட்டே பண்ணிட்டாங்க, பிளானிங்க்கு ரொம்ப டைம் எடுத்துக்காமல். டாட்டா மோட்டார்ஸ் வந்து ஸ்ட்ராங் பொசிஷனாக இருந்துச்சு இப்போ கூட இவியில். அதே மாதிரி எம்ஜி மோட்டார்ஸும் இயர்லியில் என்ட்ரி கொடுத்தாங்க.
ஃபஸ்ட்டு மூவர் அட்வான்டேஜ் தான் காம்படிட்டர்ஸ்க்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணதே மாருதி தான் பண்ணிட்டுருந்தாங்க. பட் அதான் சொன்னேன் இல்லையா, பிளானிங்க ஸ்டாப் பண்ணிட்டனால அவங்களால எக்ஸிக்யூஷனில ஃபோக்கஸ் பண்ண முடியல. நெறைய டைம் பிளானிங்லேயே போயிடுச்சு. அதர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸிக்யூஷனில் ரொம்ப பிஸியாக இருந்து இப்போ அவங்க மார்க்கெட்ட லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த டைம் கன்சியூமிங் ப்ராசஸ்லேருந்து பிளானிங் இம்பார்ட்டன்ட் தான். பட் எக்ஸிக்யூஷன் ஸ்பீடும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட். 2மே பேலன்ஸ்டாக தான் பார்க்கணும். பிகாஸ் டூ மச் அனாலிசிஸ் வந்து சம்டைம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே வச்சிடும். அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் மாருதி சுசுகி அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு இப்போது இதுக்கு வந்து நீங்கள் சும்மா ரேண்டமாக திங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா பெருசாக நல்லா டைம் டேபிள்லாம் க்ரியேட் பண்ணுவோம். யூடியூப்பில் போயிட்டு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்ப்போம், ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்ப்போம், 50 டேஸ் ஸ்ட்ராட்டஜி, 60 டேஸ் ஸ்ட்ராட்டஜி, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். ஸ்டடி டேபிள்லாம் க்ளீன் பண்ணி இது எல்லாமே பண்ணுவோம். பட் இந்த பிளான் பண்ணுறதுல நிறைய டைம் எடுத்துப்போம். ஆனால் அதை எக்ஸிக்யூட்டே பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக படிக்க உட்காரும்போது ஒன்று என்ன பண்ணும், தூக்கம் வந்துடும். இல்லை சம்திங் ஏதோ ஒன்று இருக்கும். பட் பிளான் பண்ணதுக்கு ரொம்ப டைம் எடுத்து 3 ஹார்ஸ் உட்காந்து டைம் டேபிள் ரெடி பண்ணியிருப்போம். ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்த்துருப்போம். பட் எக்ஸிக்யூஷனில் ஒன்றும், செயலில் ஒன்றும் இருக்காது. அதுக்கு பேர் தான் அந்த பேரலிசிஸ் அண்ட் அனாலிசிஸ். ஓவர் பிளானிங் கேன் லீட் டு பேரலிசிஸ் அண்ட் அனாலிசிஸ். நம்ம எதுனாலும் பிளான் பண்ணுறத கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணணுமே தவிர, சும்மா பிளான் பண்ணி அனாலிசிஸும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு ப்ரொடக்டிவ்னஸே ரெடியூஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஸ்ட்லி ப்ராசஸ். காஸ்ட்லி ப்ராசஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், ரிசர்ச், அனாலிசிஸ் அண்ட் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன். All these involve significant cost and resources. Small and medium businesses may find it expensive. Heavy investment is needed for strategic planning and execution. இப்போ இந்த பாயிண்டில் என்னென்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து சீப் இல்லை. பிகாஸ் கம்பெனிஸ் வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணால் டைமை எப்படி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அமௌண்ட்டையும் நிறையாவே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுலெல்லாம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்பர்ட் ஹையர் பண்ணுவாங்க, அதே மாதிரி கன்சல்டன்ஸ் எடுக்கிறது, ரிசர்ச் பண்ணுறது அந்த ப்ராடக்டை பற்றி, டெக்னாலஜியில் சாஃப்ட்வேரோ வெப்சைட்டோ அந்த க்ரியேஷனில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, டேட்டா அனாலிசிஸில் நிறையா எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி லார்ஜ் கம்பெனிஸில் எப்படின்னா க்ரோர் கணக்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போது இதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நம்ம சிப்லா எடுத்துக்கலாம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் வந்து சிப்லா இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிப்லா invest huge amount in R&D and market research to develop new medicines. It is a costly but necessary process. என்னன்னா, சிப்லா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் சப்போஸ் சிப்லா வந்து நியூ மெடிசன் லான்ச் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்லி மெடிசனை வந்து செல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கம்பெனி பண்ண வேண்டியது என்னவாக இருக்குன்னா, டிசீஸ் என்ன மாதிரி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணணும். அந்த டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்க மெடிசன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ட்ரக் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் நிறையா பண்ணணும். லெபார்ட்ரி டெஸ்டிங் நிறையா எடுத்திருக்கணும். கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் மஸ்ட்டு அது வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் நிறைய பண்ணும். இது எல்லாமே நிறைய காஸ்ட்லி ப்ராசஸ். இது எல்லாமே பண்ணுறதுக்கு அட் த சேம் டைம் நிறையா இயர்ஸும் எடுக்கும். க்ரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸும் வந்து இன்வெஸ்ட் ஆகியிருக்கணும். சம்டைம்ஸ் மெடிசன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகலாம், சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், மார்க்கெட் டிமாண்ட் அந்த அளவுக்கு கம்மியாகலாம். அப்போ என்ன ஆகும்னா, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்க் இருக்குது. ஸ்டில் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார்மா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை ரிஸ்க் நிறையாவே இருக்குது. பட் ஏன் வந்து இன்வெஸ்டர் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த மெடிசன் சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஃப்யூச்சரில் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நம்ம கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோவேக்சின், கோவிஷீல்டுன்னு 2 வேக்சின் இருந்தது இல்லையா? அந்த வேக்சின் எல்லாம் அந்த மாதிரி நிறையா ஆர்என்டி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு நிறைய கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கினாங்க. இம்மீடியட்டாக கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இது எல்லாமே பண்ணாங்க. எல்லா மார்க்கெட் ரிசர்ச்சுமே பண்ணாங்க. ஒன்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டே அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க.
இந்த கோவிஷீல்டு போடணும். அதே மாதிரி கோவேக்சின் இது எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பரா எடுத்துட்டு தான் ஆகணும். அப்பதான் வந்து ஐ மீன் ட்ராவலிங் டைம்லலாம் வந்து அந்த ஷீட் நம்ம அதாவது நம்ம அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டதுக்கான ப்ரூஃப் காமிச்சா மட்டும் தான் நம்மள வந்து அலோவ் பண்றது. இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ்ல போயிட்டுருந்தது அந்த கோவிட் டைம்ல. இதுலேருந்து என்ன லெசன் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு காஸ்ட்லியான ப்ராசஸ் தான். பட் லாங் டெர்ம் குரோத்துக்கு கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு உண்மையாவே குரோத் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அதான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லெசன்ல அதான் சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜி ரெக்வயர்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பட் இட் கிரியேட்ஸ் லாங் டெர்ம் வேல்யூ. இப்போ இத வந்து நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட கனெக்ட் பண்ணணும். அனதர் எக்ஸாம்பிள் அப்படி யோசிச்சோம்னா, என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? சிஏ ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரிலேட்டபிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம வந்து ₹10,000 வந்து கோச்சிங்க்கு ஜாயின் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ அம் சேயிங் ₹10,000 குடுத்து ஒரு கோச்சிங்கில ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு புக்ஸு வாங்குவோம். ஹைலைட்டரு, ஸ்டிக்கி நோட்ஸ், லேப்டாப் ஸ்டாண்டு இது எல்லாமே வாங்குவோம். அப்பா நான் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா நான் பாஸ். கிளாஸை வாங்கிட்டா நான் பாஸு, புக்கு வாங்கிட்டா பாஸு, ஸ்டிக்கி நோட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டா நான் பாஸ் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாமே வாங்கி வைப்போம். பட் அதை நம்ம படித்தா தான் பாஸுன்றத வந்து நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். நிறையா வந்து காசு கொடுத்து இதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி மட்டும் வச்சாலாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட முடியாது. அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ப்ராப்பராக வந்து ரன் ஆகும்லாம் கிடையாது. அதுக்கான காஸ்ட்லியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. அதையும் நம்ம பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளோட எக்ஸிக்யூஷனும் ப்ராப்பரா வந்து பேக் எண்ட்ல ரன் ஆகணும். அப்பதான் அது ப்ராப்பரான ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ஃபோர்த் லிமிட்டேஷன். ஃபோர்த் லிமிட்டேஷன் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, டிஃபிகல்ட் டு எஸ்டிமேட் காம்படிட்டர்ஸ் ரெஸ்பான்சிவ்னஸ். Competitors' next move are hard to predict. Yes, obviously. Most strategic decisions of competitors are taken secretly. A single unexpected move by competitors can change the whole market scenario-வே சேஞ்ச் பண்ணும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, டிஃபிகல்ட் டு எஸ்டிமேட் காம்படிட்டர்ஸ் ரெஸ்பான்சிவ்னஸ். பிஸ்னஸ் வேர்ல்ட்ல காம்படிட்டர் ஆக்ஷன்ஸை ப்ரிடிக்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவங்க வந்து இப்போ நமக்கு ஒரு காம்படிட்டர் இருக்கான்னா, நெக்ஸ்ட் அவன் எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வரப்போறான், ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்ல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிய மாத்தப் போறாங்க, இது எல்லாமே வந்து வெட்ட வெளிச்சமா வெளிய வந்து ஆட் குடுத்தோ எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே சீக்ரெட்டா உள்ள அவங்க போர்ட்குள்ள டிஸ்கஸ் பண்றது தான். பிகாஸ் காம்படிட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்பயுமே கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்கும். ஒன் கம்பெனி நியூ ஸ்ட்ராட்டஜி லான்ச் பண்ணாங்கன்னா, அனதர் கம்பெனி இம்மீடியட்லி அத கவுண்டர் பண்ணும். பார்த்தீங்கன்னா தெரியும். அ இதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளே வந்து இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் தான். அவங்க 2 பேரும் பண்ற காம்படிஷன் வந்து நீங்க டே டு டே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா, ஃப்ளிப்கார்ட் வந்து பிளான்ட் பிக் ஃபெஸ்டிவல் சேல்ஸ். அமேசான் வந்து சடன்லி அனௌன்ஸ்டு டீப்பர் டிஸ்கவுண்ட். அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டு. உடனே அமேசான் வந்து களத்திலே இறங்கி டீப்பர் டிஸ்கவுண்ட்டு திஸ் சேஞ்ச் த காம்படிஷன் அண்ட் மார்க்கெட் ஷேர். இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல ஃப்ளிப்கார்ட் ஹியூஜ் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியே பயங்கரமாக லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்ததுன்னா, அந்த டைமு ஃப்ளிப்கார்ட்டுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எடுக்கணும், நிறைய ஆர்டர்ஸ் வரணும், ஹையர் மார்க்கெட் ஷேர் நமக்கு கிடைக்கணும், இது மாதிரி தான் இருந்தது. அதனால அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, நிறைய அட்வர்டைசிங் கேம்பெயின்ஸ் கொடுத்தாங்க, டிஸ்கவுண்டிங்கு, டெலிவரி பிளானிங் இது எல்லாமே அவங்க யோசிச்சு வச்சுருந்தாங்க, பிளான் பண்ணாங்க எல்லாமே. பட் சடனாக வந்து அமேசான் வந்துட்டாங்க. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அந்த மாதிரி அமேசான் ஸ்ட்ராங்கர் ஆஃபர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பிக்கர் டிஸ்கவுண்ட். அவங்க வந்து லைக் 20% டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்கன்னா, இவங்க 50% டிஸ்கவுண்ட்டு. டெலிவரி பிளான் தான் பண்ணாங்க. இவங்க வந்து ஃபாஸ்ட் டெலிவரியே குடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. பேங்க் கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் நிறையா குடுப்பாங்க. இந்த மாதிரி அமேசானும், ஃப்ளிப்கார்ட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. Zomato, ஸ்விக்கியும் அதே மாரி மாத்தி மாத்தி ஆஃபர்ஸ்ல அடிச்சுப்பாங்க. இவங்க எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு காம்படிட்டர்ஸ். கஸ்டமர்ஸ் வந்து இம்மீடியட்லி கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி நடக்கும்போது. சம் கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிக்கர் டிஸ்கவுண்ட்டு, ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் வேறு என்ன சொன்னேன் லைக் கேஷ்பேக் ஆஃபர்ஸு இதெல்லாம் அமேசான் அனௌன்ஸ் பண்ணும்போது, அப்படியே ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர்ஸ் கூட அமேசானுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க டிராஸ்டிக்கா. ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, காம்படிஷன் வந்து இந்த இடத்துல டஃப் ஆயிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டோட ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க தான் இந்த ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜியே பண்ணது. யாரு நம்ம ஃப்ளிப்கார்ட்டு. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரெட்யூஸ் ஆயிடுச்சு அட் லாஸ்ட். இதுலேருந்து நம்ம என்ன லெசன் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டரோட ஆக்ஷனே நமக்கு அன்பிரெடிக்டபிள் தான்.
ஒன் காம்படிட்டர் மூவ் என்டையர் மார்க்கெட் சினாரியோவே மாற்றிடும். ஒரு காம்படிட்டர் வந்துட்டாலே அங்கே மார்க்கெட்டே வந்து அப்ராப்ரியேட்டாக வந்து ஐ மீன் அப்ரப்ட்லி ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். இப்போது இதுக்கு வந்து இன்னொரு நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்க எக்ஸாம்பிளே எடுத்துக்கணும் அப்படின்னா, கிளாஸில் வந்து இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போமே. இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அனாலிசிஸ், ஆர்டிபி, எம்டிபி இந்த அனாலிசிஸ்லாம் பார்த்து ஒருத்தவங்க வந்து ஓகே இந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆகுது, இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதுன்னு ஒரு அனலைஸ் எடுத்து எழுதி வச்சுருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, கிளாஸில் இருக்க பசங்கலாம் அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் எனக்கு அப்படியே பிடிஎஃபாக ஷேர் பண்ணிவிடுன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஒருத்தன் வந்து நல்லா யோசிச்சு பிளானிங்லாம் பண்ணியிருப்பான். நடுவில் ஒருத்தன் வந்து சிம்பிளாக அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போன்ற மாதிரி அதை ஷேர் பண்ண சொல்லிட்டு போயிடுவாங்க பிடிஎஃபை. ஸோ இதுதான் வந்து காம்படிட்டர்ஸோட ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கும். இதுதான் கம்ப்ளீட்டாக 4 லிமிட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்ல வராங்க. மேஜர் பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம பார்த்த 4 லிமிட்டேஷன்ஸ். நான் அகெயின் ஒன் டைம் ரிவிஷன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஐசிஐ புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வை டூ பிஸ்னஸ் ஆப்ட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்? ஏன் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருந்தாலும், அதாவது தடங்கள் நிறையா இருந்தாலும், ஏன் வந்து பிஸ்னஸ் வந்து எப்பவுமே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணணும்? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இவ்வளோ லிமிட்டேஷன் இருந்தும் யூஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா வித்தவுட் டைரக்ஷன், ஏன்னா வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி ஒரு டைரக்ஷன் கிடைக்காது. லாங் டேர்மில் ஒரு விஷன் இருக்காது நம்மக்கிட்ட. நம்மளால் ஃப்யூச்சருக்கு ப்ரிப்பேர் ஆக முடியாது. அப்போது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல என்னவாலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஒரு கம்பெனிக்கு அப்படின்னு பார்த்தா, ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணும், இம்ப்ரூவ் டெசிஷன், அதே மாதிரி ரிசோர்ஸஸை வந்து எந்த ரிசோர்ஸஸை கரெக்டான டைமில் கரெக்டான இடத்துல எப்போ அலோகேட் பண்ணணுன்றது நமக்கு தெரியும். சேஞ்சஸ் ஏதாவது நடக்குதுன்னா அதை நமக்கு அடாப்ட் பண்ணிக்க தெரியும். லாங் டேர்ம் சக்ஸஸை நம்மளால் அச்சீவ் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் டு த பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் ஹெல்ப்ஸ் த ஆர்கனைசேஷன் அடாப்ட் அண்ட் க்ரோ, ஸ்டே ahead from the competition, reduce risk and improve changes for long term success, then ensure better use for organizational goals, achieve organizational goals. இதெல்லாமே நமக்கு ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன். இப்போ இந்த லிமிட்டேஷனே வந்து நீங்கள் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு வை டு பிஸ்னஸ் ஆஃப் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஈவன் வித் இட்ஸ் லிமிட்டேஷன், இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் டே டு டே இருக்கிற எக்ஸாம்பிளே எடுக்கணும்னா, இப்போ நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்டியரிங். இந்த ஸ்டியரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, டிராஃபிக் கண்டிப்பாக இருக்கும், சம்டைம்ஸ் ரெயின் வரும், டைவர்ஷன்ஸ் இருக்கும், பட் இதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் வந்து ஸ்டியரிங் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அதுக்காக அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டே வேண்டான்லாம் நம்ம சொல்ல முடியாது. சேம் திங் அப்ளை ஃபார் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கும் கூட. ஃபைனல் சம்மரியாக இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, லிமிட்டேஷனை பொறுத்தவரை எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். சேம் பாயிண்ட்ஸ் வந்து ஐசிஐ மெட்டீரியல்லையும் நான் வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து காமிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். என்விரான்மெண்ட் இஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட். அதில் வந்து இங்கே எக்ஸாம்பிள் 2 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருந்தோன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் டியூரிங் கோவிட் டைம் அவங்களோட என்விரான்மெண்ட் டர்புலண்ட் எந்த மாதிரி இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இந்த டைம் கன்சியூமிங் ப்ராசஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம், லைக் மாருதி சுசுகி வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிளானிங்கே டிலே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிளானிங் பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸிக்யூஷனை ப்ராப்பராக கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் அ காஸ்ட்லி ப்ராசஸ். இந்த காஸ்ட்லி ப்ராசஸ்க்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான் அந்த சிப்லா. ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட சிப்லா R&D இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க எவ்வளோ வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச்சு, R&D, கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ்க்காக, இந்த மாதிரி நிறையா வேரியஸ் ரீசன்ஸ் பார்த்தோம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஃபைனல் லிமிட்டேஷன், 4th பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா, இன் காம்படேட்டிவ் சினாரியோ ஆர்கனைசேஷன் ஆர் ட்ரைங் to move strategically, it is difficult to clearly estimate the competitive responsiveness to a firm strategy. இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் சேஞ்ச் த மார்க்கெட் டைனமிக்ஸ்
நான் ஆப்பிளுக்கு பதிலாக ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஃபெஸ்டிவ் டேஸ் மோர் தென் ஆப்பிள் வந்து நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஈஸியாக நமக்கே தெரியும். அந்த ஃபெஸ்டிவல் சீசன் வந்தால் போதும் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. சேம் ஜொமேட்டோ ஸ்விக்கி வந்து எந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த காம்படிட்டிவ் ரெஸ்பான்சிவ்னஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் இந்த ஃபர்ஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் வந்து லிமிட்டேஷன்ஸ். ஒன்ஸ் அகெயின் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்விரான்மெண்ட் இஸ் ஹைலி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட். தென் மேனேஜ்மெண்ட் இஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ். தேர்ட் ஒன், strategic management is a costly process. Fourth point, it is difficult to clearly estimate the competitive responsiveness to a firm's strategy. And ஃபைனலாக நம்ம இன்னொரு விஷயமும் பார்த்தோம். why do business offer strategic management with its limitation பார்த்தோம். because even though it has limitation, it is importance outweighs its shortcoming, because a business cannot operate and succeed without proper strategic management. என்னதான் limitations இருந்தாலுமே strategic management இல்லாமல் ஒரு business succeed பண்ண முடியாது. ஸோ வித் திஸ் நம்ம லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் கவர்னா, வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், தென் ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஸ்எம், தென் ஃபைனலி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். டில் திஸ் வி ஹாவ் கம்ப்ளீட்டட். என்னென்னா குட் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், பட் அட் த சேம் டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்பீட் அண்ட் அடாப்டபிலிட்டி இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்னே நம்ம சொல்லலாம். பிகாஸ் பிஸ்னஸ் வேர்ல்டில் கண்டினியூஸாக சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் hope this session was useful and easy to understand. If you enjoyed this class, please like பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் as much as possible. Thank you. Signing off here.